கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக திரும்புவோம். ஆண்டவர் நல்லவர், கர்த்தர் நம்மோடு பேசுகிற தேவன். ஆண்டவர் நம்முடைய சித்தத்தின்படி நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்த விரும்புகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். The book of Luke chapter 9 verse 23. வேதம் இப்படியாக சொல்லுகிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாரையும் நோக்கி இப்படியாக சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். இன்னைக்கு அதுதான் என்ற செய்தியின் தலைப்பாக நான் வைக்க விரும்புகிறேன். அனுதினமும் இயேசுவை பின்பற்றுகிற ஒரு வாழ்க்கை. Being a daily follower of Christ, being a daily Christian. அனுதின கிறிஸ்தவர்களாக எப்படி இருக்க முடியும் என்கிற காரியத்தை நான் இன்றைக்கு உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். என்ற செய்தியின் தலைப்பு being a daily Christian, அனுதின கிறிஸ்தவன் என்கிற காரியத்தை இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அனுதினமும் நாம் அவரை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். அனுதினமும் என்று பல காரியங்கள் புதிய ஏற்பாட்டிலே வருகிற நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருக்காக நம்ம செய்ய வேண்டும். தேவ பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் அனுதினமும் செய்யக்கூடிய 5-fold daily plan என்று சொல்லி வேதத்திலே நம்ம பார்க்க முடியும். அதுதான் இன்றைக்கு உங்களோடு கூட நான் பகிர்ந்து விரும்புகிறேன். ஆண்டவர் நல்லவர். இன்னைக்கு பலவிதமான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். பலவிதமான கிறிஸ்தவர்கள். முதலாவது வகையை நாம் எப்படி பார்க்க விரும்புகிறேன் என்று சொன்னால், the first day Christians, அதாவது சண்டே கிறிஸ்டியன்ஸ், first day of the week, வாரத்தின் முதலாவது நாள் கிறிஸ்தவர்கள். மற்ற திங்கள்ல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் அவங்க மனசுக்கு விரும்பினதான் செய்வாங்க. மற்றபடி கர்த்தருடைய காரியங்கள் அதிகமாக ஈடுபட மாட்டாங்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை தவறாதபடிக்கு ஆலயத்துக்கு வந்து விடுவார்கள். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை தவற விட மாட்டார்கள். அது சரியான நேரத்துக்கு போறாங்களோ லேட்டா போறாங்களோ, ஆனா ஆலயத்துக்கு வந்துருவாங்க. But they forget God all through the week. மற்ற நாட்களிலே ஆண்டவரை மறந்து விடுகிற மக்களாக இருப்பார்கள். அவங்களுக்கு பேர் first day of the week Christians, இல்லாவிட்டால் சண்டே கிறிஸ்டியன், ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்கள். ரெண்டாவது ஒரு கூட்டம் இருக்குது. அவங்க யாருன்னு சொன்னா ஃபெஸ்டிவல் கிறிஸ்டியன்ஸ், ஃபெஸ்டிவல் பண்டிகை கிறிஸ்தவர்கள். இவங்க வருஷத்துக்கு 3 நாள் தான் வருவாங்க. வருஷத்துக்கு 3 நாள் பாருங்க. கிறிஸ்துமஸ் நியூ இயருக்குலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம் வந்திருக்கும் பார்த்தீங்களா. நிறைய பேர் அப்போதான் வருப்பாங்க. நீங்க நியூ இயரு, கிறிஸ்துமஸ், ஈஸ்டர், இப்படிப்பட்ட சிலுவையில் இயேசு அறையிறதுக்காக திரும்பி குட் ஃப்ரைடேக்கு வருவாங்க. இப்படி பண்டிகை நாட்களிலே வருகிற மக்கள் 3 times or 4 times a year they come to the church. ஆண்டவரை தேடுவதற்காக வருகிற மக்கள் அவங்க ஃபெஸ்டிவல் கிறிஸ்டியன்ஸ். எப்படிப்பட்ட கிறிஸ்டியன்? ஃபங்க்ஷன், அதாவது ஃபெஸ்டிவல் கிறிஸ்டியன், பண்டிகை. மூணாவது ஃபங்க்ஷன் கிறிஸ்டியன்ஸ். ஃபங்க்ஷன்னா இந்த சடங்குகள், இந்த வைபவங்களுக்காக தான் என்ன பண்ணுவாங்க, சபைக்கு வருவாங்க. என்னென்ன சடங்கு இருக்குது, வைபவங்கள்லாம் இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா திருமணம், குழந்தை பிரதிஷ்டை, அப்புறம் அடக்காராதனை, அதான் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க ஹேட்சிங், மேட்சிங், டிஸ்பேட்சிங். இந்த 3 காரியத்துக்காக தான் சபைக்கு வருகிற மக்கள். ஹேட்சிங் குழந்தை பிரதிஷ்டைக்காக, பிள்ளையை பெற்றோன்னு குழந்தை பிரதிஷ்டை பண்ணணும். ரெண்டாவது மேட்சிங் அப்படின்னா கல்யாணம் நடத்தி வைக்கணும். மூணாவது டிஸ்பேட்சிங், அடக்கம் பண்ணி அனுப்பிடணும். நடுவில் சில காரியங்களுக்காக வருவாங்க. பேட்சிங், அதாவது பிரச்சனை, குடும்பத்தில் கஷ்டம், பிரச்சனை அப்படின்னா ஆண்டவரை தேடி வர மக்கள். இவங்க சடங்குகளுக்காக, வைபவங்களுக்காக வருகிற கிறிஸ்தவர்கள். நான்காவதாக faithful Christians who follow Christ daily. அவர்கள் உண்மையான அனுதினமும் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள். first day of the week Christians, festival Christians, function, நிகழ்ச்சிகள், சம்பவங்கள், இதற்காக மாத்திரமே வருகிறவர்கள். அது மாத்திரமல்ல, கடைசியாக ஃபெய்த்ஃபுல் கிறிஸ்டியன்ஸ், உண்மையாக அனுதினமும் ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள். இதில் எத்தனை பேர் எந்த கேட்டகரியில் இருக்கீங்க உங்களுக்கே தெரியும். நிறைய பேர் முதல் கேட்டகரியில் டெய்லி சண்டே வந்துடுறீங்க. சில அது கூட சில வரதில்லை, கம்யூனியன் சர்வீஸுக்காக வர மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவரை நாம் அனுதினமும் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரை இயேசு சொல்றாரு, அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். let him follow me daily என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் ஏதோ சில நாட்களை மாத்திரம் பிரத்யேகப்பட்டு ஆண்டவரை தேடுவதல்ல, பிரச்சனைகள் வந்தால் மாத்திரம் ஆண்டவரை தேடுவதல்ல, வைபவங்களுக்காக மாத்திரம் ஆண்டவரை தேடுவதல்ல, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேட வேண்டும். அல்லேலூயா. நீங்களும் நானும் அனுதினமும் இயேசுவை பின்பற்றுகிற உண்மையான கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும்.
ஆண்டவரோடு கூட நித்தியமாக நீங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த பூமியிலே அனுதினமும் ஆண்டவரை பின்பற்றுகிற உண்மையான சீஷனாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். 5-fold daily plan, 5 விதமான காரியத்தை நீங்கள் தினமும் செய்ய நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவரும் சில காரியங்களை நமக்காக காலைதோறும் செய்கிறார். அதையும் ஒரு 5 காரியம் இருக்குது. அதை நான் வேகமாக சொல்லிவிட்டு இந்த வார்த்தையை நான் முடிக்க விரும்புகிறேன். முதலாக வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 1ஆம் சங்கீதம் முதல் 2 வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே முதலாவது ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார். துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்கார உட்காரவிடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். மெடிடேட்டிங் ஆன் தி வேர்ட் ஆஃப் காட் டே அண்ட் நைட், எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும் வேதத்தை நாம் வாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். முதலாவது பிளான் என்னன்னா டெய்லி பிரிசெப்ட்ஸ் ஆர் டெய்லி ஸ்கிரிப்சர்ஸ். அனுதின வேதம், தினசரி வேதம் நம்முடைய வாழ்க்கையில இடம்பெற வேண்டும். இந்த வேத வசனத்தை நாம் ஒவ்வொரு நாளும் வாசிக்கிறவர்களாக, இந்த வேத வசனத்தை ஒவ்வொரு நாளும் தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதை குறித்து மிகவும் தெளிவாக போன வாரத்தில் நாம் பார்த்து விட்டோம். வேதமும் கிறிஸ்தவனும் என்கிற தலைப்பிலே போன வாரத்திலே பல காரியங்களை 119 சங்கீதத்திலிருந்து உங்களோடு நான் பேசினேன். வேதத்தினுடைய மகத்துவத்தை தேவ பிள்ளைகள் அறிந்திருக்க வேண்டும். ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே என்னுடைய வேதத்தை நீ மறந்து போனாய் என்று சொல்கிறார். 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே ஓசியாவிலே வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன், ஆனால் நீயோ அதை அந்நிய காரியமாக எண்ணினாய் என்று ஆண்டவர் சொல்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வசனத்தை தினமும் வாசிக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் யோசுவாவின் புஸ்தகத்திலே யோசுவா 1:8 வாசிக்கும் பொழுது ஆண்டவர் யோசுவாவுக்கு கொடுத்த ஒரு பெரிய கட்டளை என்னவென்று சொன்னால், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, அது எழுதியிருக்கிறவர்களை நீ செய்ய கவனமாயிருக்கும்படி தினமும், இரவும் பகலும் என்றால் தினமும் நீ அதை தியானித்துக் கொண்டு, அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், நீ புத்திமானாயும் நடந்து கொள்வாய். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த யோசுவா ஒரு பெரிய தலைவனாக வரப்போகிறான். இஸ்ரவேல் ஜனங்களை அவன் கானான் தேசத்துக்குள்ள கொண்டு போக வேண்டும். ஆண்டவர் அவனுக்கு சொன்னது ஒண்ணு, இந்த டெய்லி இந்த பைபிளை படி, டெய்லி அதில் சொல்லியிருக்கிறத கேளு அப்படின்னு. அவன் அப்படியே செய்தான் என்று 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் இருக்குது. 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பாருங்க. அங்க என்ன போட்டிருக்குன்னு சொன்னா, ஆண்டவர் அவனுக்கு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொன்ன காரியத்தை 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் எப்படி அவன் கடைபிடித்தான் என்கிறது போடப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தமது தாசனாகிய மோசேக்கு எப்படி கட்டளையிட்டு இருந்தாரோ அப்படியே மோசே யோசுவாவுக்கு கட்டளையிட்டு இருந்தான். இதெல்லாம் ஆண்டவர் சொல்றாருப்பான்னு சொல்லி மோசேக்கு ஆண்டவர் கட்டளையிட்டு இருந்தார், மோசே யோசுவாவுக்கு கட்டளையிட்டானா. அப்படியே யோசுவா செய்தான். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே யோசுவா செய்தான். அவன் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டதில் ஒன்றையும் செய்யாமல் விடவில்லை. அப்படி என்று சொன்னால் தினமும் அதை கடைபிடித்தான். தினமும் மோசே நியாயப்பிரமாணத்தை வாசித்து அதை செய்வதிலே கவனமாயிருந்தான். ஆகவேதான் யோசுவா ஒரு பெரிய தலைவனாக மாறினான். அல்லேலூயா. அவனும் அவன் குடும்பத்தாரும் கர்த்தரை சேவிக்கிறவர்களாக இருந்தார்கள். நானும் என் வீட்டாருமோ என்ற கர்த்தரை சேவிப்போம் என்று அவன் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, அனுதின வேத வசனம் உங்க வாழ்க்கையில ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் பைபிளை தூக்கிட்டு வரதில்லை, இல்ல ஏதோ தானம் என்று சொல்லி தினமும் சில காரியங்களை வாசிப்பதில்ல. தினமும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னா, அங்கே ஒரு திருச்சபை குறித்து வாசிக்கிறோம். பெரையா பட்டணத்திலே உள்ள திருச்சபை, அங்கே உள்ள மக்களை குறித்து வேதம் சொல்கிறது. 11ஆம் வசனத்தில் அப்போஸ்தலர் 17:11 அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதோ என்று சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததனால், they examined, they searched, they meditated, they read the scriptures every day, daily. அவர்கள் தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததனால் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். they were of noble character என்று ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்கிறது. பாருங்க, அவர்கள் தினந்தோறும் பவுல் சொன்னதெல்லாம் இப்படியா அப்படியா என்று சொல்லி அவர்கள் ஏதோ ஞாயிற்றுக்கிழமை போனவன மாத்திரம் எடுத்து வேதத்தை பார்க்கல, டெய்லி வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்தார்களாம். அல்லேலூயா. தினந்தோறும் நான் சொல்லுகிற அநேக காரியங்கள் ஆதி திருச்சபையில தான் சொல்ல விரும்புகிறேன். ஒவ்வொரு பாயிண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா ஆதி திருச்சபை செய்த காரியங்கள் இங்க அப்போஸ்தலர் நடபடிகள்ல நீங்கள் பார்க்கும் பொழுது தினந்தோறும் என்கிற வார்த்தை இங்க பார்க்கிறோம். தினந்தோறும் வேத வசனத்தை அவர்கள் வாசித்தார்கள், அதுக்கு கீழ்ப்படி அர்ப்பணித்திருந்தார்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நீங்களும் நானும் வேத வசனத்துக்கு தினந்தோறும் முதலிடம் கொடுக்கணும். ஹல்லேலூயா. அதை ஆராய்ந்து பார்க்கணும். ஆண்டவரே என்னோடு பேசுங்க,
இன்னைக்கு நான் என்ன செய்யணும் என்பதை ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேட்பீர் என்று சொன்னால் இந்த வேத வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. வேதத்தின் மகத்துவங்களை ஆண்டவரை காணும்படி என் கண்களை திறந்தருளும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் வேதத்தின் மூலமாக உங்களோடு பேசுவார். ஹல்லேலூயா. தினமும் வேதத்தை திறக்கணும், தினமும் வேதத்தை வாசிக்கணும். உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? போன வாரத்தில் 3வது ஆராதனை சொன்னேன், முதல் ஆராதனை சொல்லல. ஒரு முறை ஒரு பாஸ்டர் ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போயிருந்தாராம். அப்போ அந்த வீட்டார் பாஸ்டரை விருந்துக்கு கூப்பிட்டு ரொம்ப நல்லா கவனிச்சாங்களாம். கடைசியாக பாயசம் கொடுத்தாங்களாம். பாயசம் கொடுக்கும் பொழுது ஸ்பூன் வந்து ஒரு சில்வர் ஸ்பூனை வச்சு கொடுத்தாங்களாம். என்னது, வெள்ளி ஸ்பூனை வச்சு பாயசம் குடிக்கிறதுக்காக கொடுத்தாங்களாம். என்னது, பாஸ்டரும் அதை வச்சு குடிச்சிட்டு அவர் போயிட்டாரு. என்னது, போன உடனே இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, தேடி பார்த்தால வெள்ளி ஸ்பூனை காணும், வெள்ளி ஸ்பூனை காணும், எல்லாம் இருக்குது, வெள்ளி ஸ்பூனை காணும். இவங்களுக்கு ஒரே சந்தேகம், ஏன் பாஸ்டர் கூப்பிட்டு வெள்ளி ஸ்பூனை எடுத்துட்டு போயிட்டாரு, வெள்ளி ஸ்பூனை திருட்டு போயிட்டாரா பாஸ்டர் அப்படின்னு மனசு அடிச்சுக்கிட்டே இருக்குது. கேட்கலாமா கேட்கக்கூடாதா, கேட்கலாமா கேட்கக்கூடாதான்னு அவங்கள வீட்டை தேடி பார்க்குறாங்க, கிடைக்கல. 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு. ஆனால் அந்த வீட்டு தலைவிக்கு பாருங்க மனசு அடிச்சுட்டே இருக்கு, எங்க பாஸ்டர் வெள்ளி ஸ்பூனை திருடிட்டு பாரா, திருடிட்டு பாரா, எப்படியா கேட்டுருன்னு சொல்லி ஒரு நாள் என்ன பண்ணிட்டாங்க, சர்ச்சு முடிஞ்ச உடனே, பாஸ்டர் ஒரு சின்ன சந்தேகம், 3 மாசத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுக்கு வந்தீங்கல்ல, பாயசம் குடிச்சிங்க பாத்தீங்களா, அது வெள்ளி ஸ்பூன் பாஸ்டர், நீங்க தெரியாம எடுத்துட்டு போயிருந்தா கொஞ்சம் கொடுத்துருங்க அப்படின்னு அந்த அம்மா கொஞ்சம். அப்போ அவர் சொன்னாரா, வெள்ளி ஸ்பூன் எடுத்துட்டு போலியே அப்படின்னு சொல்லிட்டு, உங்க வீட்டுல அந்த டீப்பாய் மேல ஒரு பைபிள் இருந்துச்சுல்ல, ஆமா அந்த பைபிளுக்குள்ள தான் வச்சுட்டு போனேன், 3 மாசமா நீங்க பைபிளே திறக்கலையா அப்படின்னாரா. 3 மாசமா அந்த பைபிளே திறக்கலையா அப்படின்னாராம். பாருங்க அந்த அம்மாவுக்கு சில இடத்துல எடுத்து பார்த்து அந்த மக்களை சோதிக்கிறக்கா அப்படி வச்சுட்டு போயிருக்கா நினைக்கிறேன். என்ன சொல்ல வரேன்னா, உங்க வேதத்தை ஒழுங்காக திறந்து எத்தனை நாட்கள் ஆகிறது, ஆண்டவருடைய சத்தத்தை வேதத்தின் மூலமாக கேட்டு எத்தனை நாட்கள் ஆகிறது. தேவ பிள்ளைகள் அனுதினம் வேதத்தை வாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இட்ஸ் நாட் only reading and meditating, it's also daily obedience. தினமும் கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். முதலாவதாக முதல் பிளான் ஆண்டவர் தருகிறது டெய்லி precepts or daily scriptures, daily reading and obeying God's word. இரண்டாவதாக வாசிக்கலாம் சங்கீத புஸ்தகம் 86:3 88:9 ரெண்டு வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். முதலாவது 86:3 சொல்கிறது, ஆண்டவரே எனக்கு இரங்கும், நாடோறும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நாள்தோறும் I call unto you daily every day என்று அவன் சொல்கிறான். 88ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்திலே, துக்கத்தினால் என் கல் தொய்ந்து போயிற்று, கர்த்தாவே அனுதினமும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்டு உமக்கு நேராக என் கைகளை விரிக்கிறேன். அனுதினமும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், அனுதினமும் என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன். அப்படி என்று சொன்னால் டெய்லி பிரேயர், தினசரி ஜெபம், தினசரி ஜெபம். தேவனுடைய பிள்ளைகள் தினசரி ஜெபம். பாருங்க, இந்த வேதம் என்பது ஆகாரத்துக்கு சமமாக இருக்கிறது. டெய்லி எத்தனை பேர் சாப்பிட்றீங்க, கை தூங்க பார்க்கலாம். டெய்லி சாப்பிட்றவங்கலாம், மற்றவங்களாம் வாரத்துக்கு ஒருக்கா சாப்பிட்றீங்களா? சில ஆள் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கா, டெய்லி இல்லை, ஒவ்வொரு மணி நேரம் சாப்பிட்ற ஆள் இருக்காங்க. சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா வாயில் ஏதாவது போட்டு சவிச்சிட்டே இருந்தாதான் அவங்களால செயல்பட முடியும். டெய்லி சாப்பிட்றோம் அப்படிதானே, சில உபவாச நாட்களை தவிர்த்து டெய்லி சாப்பிட்றோம். ஆகவே டெய்லி உணவு எதுக்கு சமனா, இந்த வேதத்தை நாம் உட்கொள்வதற்கு. ஜெபம் என்பது அதை காட்டில் ஒரு பெருமைனா சுவாசத்துக்கு ஒப்பா இருக்கிறது. Prayer is a vital breath of a Christian. மூச்சு விடுறதுக்கு சமமா இருக்கிறது. மூச்சு விட்டுருக்கனால தான் இப்போ உட்கார்ந்துருக்கோம் அப்படிதானே. மூச்சு போச்சுன்னா எல்லாமே போச்சு. அப்ப மூச்சு எவ்வளவு இந்த ஜீவனுக்கு உயிர் வாழ்வதற்கு அவசியமோ, அதே போல கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் உயிரோடு இருப்பதற்கு, ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் உயிரோடு இருப்பதற்கு, செயல்படுவதற்கு ஜெபம் அவசியம். Prayer is a spiritual breath. நம்முடைய வாழ்க்கைகளை ஆவிக்குரிய சுவாசமாக அது இருக்கிறதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அநேக பரிசுத்தவான்களை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் தினமும் ஜெபித்தார்கள். ஹல்லேலூயா. காலையிலே ஜெபித்தார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தினமும் ஜெபித்தார். காலையிலே ஜெபித்தார், மாலையிலே ஜெபித்தார், இரவெல்லாம் ஜெபித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய பழக்கத்தில் ஒன்று, மார்க்கு 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் சொல்கிறது, அதிகாலை எழுந்து இருட்டோடு அவர் தனிமையாக தேவனோடு அவர் நேரங்களை செலவழித்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து
தானியேலை குறித்து வேதம் சொல்கிறது 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, தினமும் அவனுடைய பழக்கமாக இருந்தது 3 வேளை ஆண்டவரை நோக்கி ஜெபிப்பது. Every day he was looking to God. 3 times, 3 நேரம் ஆண்டவரை நோக்கி பார்த்தான், 3 நேரம் ஜெபித்தான். அங்கே போடப்பட்டிருக்கிறது, அவன் முன் செய்து வந்தபடியே. இப்ப பிரச்சனை வந்துருச்சு, சிங்க கபில போடுறாங்க, ஜெபம் பண்ணா உயிர் போகுதுங்கிறாங்க. ஆனாலும் ஜெபத்தின் நேரத்துல முன் செய்து வந்தபடியே அப்படின்னா, it was his custom, it was his practice, it was his habit. அவனுடைய வாழ்க்கையில அது பழக்கமாக, அந்த வாழ்க்கையில அது நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒன்றாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். என்ன வந்தாலும் ஜெபிப்பதை அவன் விடவில்லை. மேத்யூ ஹென்றி என்கிற ஒரு வேத பண்டிதர் இப்படியாக சொல்கிறார், let prayer be the key of the morning and bolt of the evening. உங்க வாழ்க்கையை அனுதினமும் திறக்கக்கூடிய சாவியாக ஜெபம் இருக்கட்டும். அதே போல இரவிலே மாலையிலே உங்கள் நாளை பூட்டக்கூடிய தாழ்பாலாகவும் ஜெபம் இருக்கட்டும் என்று சொல்லி, ஜெபத்திலே ஆரம்பித்து ஜெபத்திலே முடிக்கிற ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. பாருங்க, ஒரு போப் ஒருத்தர் பிரான்சிஸ், அவரு சின்ன பிள்ளைங்களுக்காக ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். ரொம்ப சிம்பிளா, இது நீங்க பிரேயர் கைட்லாம் ஜெபம் பண்றோம், பல காரியங்களுக்காக ஜெபம் பண்றோம். ஆனால் நம்ம டிராவல் பண்ணும் பொழுது, பல காரியங்கள் செய்யும் பொழுது, இந்த 5 விரலை வச்சு ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, 5 விரல், 5 finger பிரேயர்னு இதுக்கு பேரு. அதுல பாத்தீங்கன்னா, இப்ப இப்படி கட்சிங்க இப்படி கையை கூப்பிட்டீங்கன்னா பக்கத்துல நெருங்கி இருக்கிறது இந்த தம் ஃபிங்கர், அப்படிதானே? இது பேர் என்ன சொல்றது தமிழ்ல? கட்டவரல், அப்படிதானே? இது பக்கத்துல இருக்கிறனால உங்களுக்கு நெருங்கியவர்கள், உங்களுடைய பெற்றோர், உடன் பிறந்தவர்கள், தாத்தா பாட்டி, உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய கிளாஸ்மேட்ஸ், உங்களுக்கு நெருக்கமானவர்களுக்காக அவங்க பேரெல்லாம் சொல்லி ஆசீர்வதி, ஆண்டவரே அவங்களை ரட்சியும். சில தேவைகள் ஞாபகம் இருந்துச்சுன்னா அந்த தேவைகளை ஆண்டவரை சந்தியும் என்று சொல்லி ஜெபம் பண்ணலாம். நெருங்கியவர்கள், those who are closest to your heart. ரெண்டாவது பாயிண்டர் ஃபிங்கர், ஆள்காட்டி விரல், இண்டெக்ஸ் ஃபிங்கர். இதை பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு போதிக்கிறவர்கள், உங்களுக்கு வழி நடத்துகிறவர்கள், உங்களுடைய ஆசான்கள் அப்படி என்று சொல்லும் பொழுது உங்களுடைய டீச்சருக்காக ஜெபம் பண்ணலாம், உங்க பாஸ்டருக்காக ஜெபம் பண்ணலாம், வழி நடத்துகிறவர்களுக்காக, உங்களை இன்னும் வளர செய்கிற, என்னெல்லாம் உங்களை வாழ்க்கையில எஜுகேட் பண்றாங்களோ, ட்ரெயின் பண்றாங்களோ, டீச் பண்றாங்களோ அவங்களுக்காக என்ன பண்றது? ஜெபிக்கிறதா இந்த ஃபிங்கர். இது என்னது? ஆள்காட்டி விரல். அதாவது நடத்துகிறவர்கள், இப்படி செய் அப்படி செய்ய சொல்ற மாதிரி இருக்கு பார்த்தீங்களா? அப்போ போதகர்களுக்காக, ஆசிரியர்களுக்காக, உங்களுக்கு வழிகாட்டுகிறவர்களுக்காக ஜெபிப்பது. இப்போ நடுவில் ஒரு ஃபிங்கர் இருக்கு பாருங்க, இது என்ன விரல்? நடுவிரல், அப்படிதானே? இதான் உள்ளதுல டாலா இருக்குது, நீளமான விரல். இது எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னா, அவர் சொல்றாரு, தலைவர்களுக்காக, ஆளுகை செய்கிறவர்களுக்காக, பிரதமர், ஜனாதிபதி என்னமாக ஆளுகை செய்கிறவர்கள், மேலான அதிகாரத்தில் இருக்கிறவர்கள், மேலான அதிகாரத்தில் இருக்கிறவர்கள், போலீஸ், மிலிட்டரி, கவர்மெண்ட் லீடர்ஸ், இப்படி மேலான அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்காக அவங்க எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்க, ரட்சிங்க, ஞானத்தை தாங்க அப்படி ஒரு ஜெபத்தை. இது என்னது? ரிங் ஃபிங்கர். இது அது மாத்திரமல்ல, இது மோதிரவல் மாத்திரமல்ல, இது வீக் ஃபிங்கரும் கூட. உள்ளதிலே பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பலவீனமான ஒரு ஃபிங்கர் மாதிரி இருக்கும். இது எது குறிக்கிறதுன்னு சொன்னா, அவர் சொல்றாரு, பலவீனமா இருக்கிறவங்க, சரீரத்தில் பலவீனப்படுறவங்க, கஷ்டப்படுறவங்க, those who are sick, hurt, in trouble, வியாதியா இருக்கிறவங்க, இவங்களுக்காக என்ன பண்ணுங்க? யாருக்கெல்லாம் ஞாபகம் வருதோ அவங்க பேரெல்லாம் சொல்லி என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. கடைசியாக அப்ப லிட்டில் ஃபிங்கர் வீக்குங்கும் போது பலவீனமா இருக்கல, அனாதைகள், கஷ்டப்படுறவங்க, இப்படி those who are destitutes, இப்படிப்பட்ட ஆட்களுக்கெல்லாம் என்ன பண்ணலாம்? ஜெபம். அப்புறம் லிட்டில் ஃபிங்கர், இது பாத்தீங்கன்னா இது நமக்காக கடைசியா சின்னதா இருக்கு பாருங்க, இது உங்களுக்காக ஜெபம் பண்றது. அல்லேலூயா. உங்களுக்காக தேவ கிருபை உங்களுக்கு உண்டாக, தேவ தயவு உண்டாக, ஞானத்திற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, இந்த 5 விரலை பார்க்கும் பொழுது நீங்கள் பயணம் பண்றீங்க, நீங்க கியூல நிக்கிறீங்க ரொம்ப நேரம், சும்மா ஏதாவது பண்ணிட்டு இருக்காம, போனை போட்டு நோண்டிட்டே இருக்காம, இந்த 5 விரலை வச்சு ஒரு ஜெபம் பண்ணிடலாம். அல்லேலூயா. 5 நிமிஷத்துல ஒரு ஜெபம் பண்ணலாம். ஆகவே ஞாபகப்படுத்தும் பொழுது இதை பழக்கவேர்னு சொன்னால் ஜெபம் உங்க மூச்சாக மாறிடும். அல்லேலூயா. மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு வாழ்க்கை. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் என்று பவுல் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தில் சொல்றாரு, எல்லா மனிதர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. Pray for all men. எல்லாருக்காக ஜெபிக்கணும். நீங்கள் கலங்கமில்லாத ஜீவனம் அனுபடிக்கு, அமைதலோடு ஜீவனம் அனுபடிக்கு ராஜாக்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவது தேவனுக்கு சித்தமாய் இருக்கிறது. Pray for all men போட்டிருக்குது. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலும் கூட எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள், சகல பரிசுத்தவான்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அப்போ அந்த பழக்கம் நம்ம வாழ்க்கையில வரணும். ஹல்லேலூயா. பாஸ்டர் சொல்லும் பொழுது, ஆசிரியர் சொல்லும் பொழுது, உங்களுக்கு யாருக்கெல்லாம் ஞாபகம் வருது அவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுங்க.
கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்முடைய ஜெபங்கள் வீணாக போகாது. அவை காலைதோறும், நீங்க லேவியராகமம் 6:12 போட்டிருக்குது, பலிபீடத்தில் இருக்கிற அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். The fire must be kept burning all the time. எப்பொழுதுமே எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும்னா, காலைதோறும் அதன் மேல் எரியும்படி கட்டளைகளை போட வேண்டும். காலைதோறும் அதன் மேல் எரியறதுக்கு கட்டை போடணும். அப்போ நம்ம வாழ்க்கையில ஜெபம், வேதம் என்கிற அந்த கட்டைகளை போட்டுட்டே இருப்போம்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில எரிந்து கொண்டே இருப்போம். அல்லேலூயா. இயேசுவுக்காக எரிந்து கொண்டே இருப்போம். இந்த கட்டை போயிருச்சுன்னா அக்கினி கொஞ்சம் குறைஞ்சிடும். அப்படியே நம்ம வாழ்க்கையில் இந்த கட்டைகளை போடணும். ஜெபம் என்கிற, வேத வாசிப்பு என்கிற இப்படிப்பட்ட காரியங்களை போட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். மூன்றாவதாக, the third plan, மூன்றாவதாக ஆண்டவர் நம்மிடத்தில் தினசரி எதிர்பார்க்கிற காரியம் என்ன? வாசிங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் 29:6 ஒரு காரியத்தை ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலே சொல்லி வைத்திருந்தார். அது என்னவென்று சொன்னால், தினந்தோறும் இடும் சர்வாங்க தகன பலி. தினந்தோறும் இடும் சர்வாங்க தகன பலி அப்படின்னு வார்த்தை இருக்கு பாருங்க. டெய்லி பர்ன்ட் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இது இன்றைக்கு எதை குறிக்கிறது சொன்னால், நாம் தினமும் ஆண்டவருக்கு நம்மை படைக்க வேண்டும். நாம் தினமும் ஆண்டவருக்காக பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று குறிப்பு என்னவென்று சொன்னால், டெய்லி பியூரிட்டி. டெய்லி பியூரிட்டி, தினசரி பரிசுத்த வாழ்க்கை, தினசரி ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. டெய்லி பியூரிட்டி. நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமா இருக்கணும். நேத்து பரிசுத்தமா இருந்தோம், அதனால் இன்னைக்கு பரிசுத்தமா இருப்போம்ல. நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன் என்று பவுல் அங்கே கொரிந்து நிருபத்தில் எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 10:12. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நம்மை படைக்க வேண்டும். நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில எவ்வளவு முதிர்ச்சிக்குள்ள வந்திருந்தாலும் பிசாசு நம்மை சோதிப்பதற்கு அவன் ஆயத்தமா இருக்கிறான். பிசாசு அவன் எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான். 1 பேதுரு 5:8 சொல்கிறது, எவனை விழுங்கலாம், எப்படி கவிழ்க்கலாம் என்று சொல்லி. ஆகவே ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்துக்காக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். Every day we need to surrender our lives at the altar of God. தேவனுடைய பலிபீடத்தில் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். வேதம் சொல்கிறது, ரோமர் 12 முதல் 2 வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். அன்றியும் சகோதரரே என்று சொல்லி அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிற காரியம் என்ன? உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு சொல்கிறேன். சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான, இது டெய்லி செய்யக்கூடிய ஒரு காரியம். டெய்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அர்ப்பணிக்க வேண்டும். நம்முடைய அவயவங்களை அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவரே, நான் இன்றைக்கு போகிறேன் என்று காதுகள் அர்ப்பணிக்கிறேன். தேவையில்லாத வார்த்தை என் காதுல விழுந்துடக்கூடாது. புறங்கூறுகிற காரியத்தை நான் கேட்டு கவனிச்சிட்டு இருக்க கூடாது. என்று நாவு தேவையில்லாததை பேசிடக்கூடாது. என்னுடைய கண்கள் ஆண்டவரை தவறான காரியங்களுக்கு நேராக இச்சையோ நான் இழுக்கப்பட்டு விடக்கூடாது. என் மனதிலே ஆண்டவரை தேவையில்லாத, உமக்கு பிரியமில்லாத காரியங்கள், சிந்தனைகள் வந்துவிடக்கூடாது என்று ஒவ்வொரு காரியத்தையும் தேவ சமூகத்திலே அர்ப்பணிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சிலுவை நீங்க பாருங்க, ரோமர் 6:19 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 6:19 வாசிங்க. அங்கே வேதம் சொல்லுகிறது என்னவென்றால், நம்முடைய அவயவங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவருடைய சமூகத்திலே நீதியின் அவயவங்களாக நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று அங்கே பார்க்கிறோம். இப்பொழுது பரிசுத்தமானது நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக் கொடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல 11 எங்க என்ன போட்டிருக்குன்னா, ஒவ்வொரு நாளும் என்ன நினைக்கணுமா? 6:11 நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாயும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாயும் எண்ணிக்கொள்ளுங்கள். அப்படின்னா reckon yourself dead to sin, count yourself dead to sin. நீங்க ஒவ்வொரு நாளும் நான் பாவத்துக்கு செத்தவன் ரெக்கன் பண்ணுமா? அப்போ எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுத்திருக்கீங்க? ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். ஞானஸ்நானம் என்ன? நம்ம தண்ணிக்குள்ள போகும்போது பாவத்துக்கு மரித்துட்டேன், இப்போ கிறிஸ்துவுக்குள்ள ஒரு புதிய மனுஷியா வந்திருக்கிறேன். அப்ப ஞானஸ்நானம் எடுத்த நாள் நினைவு கூறணும். இயேசு ஏற்றுக்கொண்ட நாளை நம்ம நினைவு கூற வேண்டும். அங்க போட்டிருக்குது, என்ன போட்டிருக்குன்னா, பாவத்துக்கு மரித்தவர்களாயும் நீதிக்கு பிழைத்தவர்களாகியும் எண்ணிக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. உங்களுக்கு சில கோபத்தை மூட்டுற, பாவத்தை செய்ய காட்டிக்க வரும். அப்போ நினைக்க, நான் பாவத்துக்கு மரித்தவன், ஐ எம் டெட் டு சின் என்கிற காரியத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் நினைக்க வேண்டும், எண்ணிக்கொள்ள வேண்டும். அதுக்கு சிலுவை நம்ம வாழ்க்கையில் அவசியம். ஹல்லேலூயா. டெய்லி பியூரிட்டி கம்ஸ் பை டேக்கிங் த கிராஸ் டெய்லி. தினமும் பரிசுத்த வாழ்க்கை எப்படி வரும் என்று சொன்னால், தினமும் சிலுவை சுமக்கிற அந்த வாழ்க்கை வேணும். சுயம் சாக வேண்டும். சில காரியங்களை சிலுவையில டெய்லி அறையணும்.
ஒவ்வொரு நாளும் சிலுவையிலே நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் நாம பரிசுத்தமா வாழ முடியும். பாருங்க, டெய்லி பியூரிட்டி கம்ஸ் பை டெய்லி டேக்கிங் அப் த கிராஸ். அதான் முதலான வாசித்தோம். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். அப்ப டெய்லி சரண்டர், டெய்லி கிராஸ், டெய்லி குருசிஃபிக்ஷன். கலாத்தியர்ல 3 வசனத்தை இது வரைக்கும் நீங்க மனப்பாடம் பண்ணலாம். இன்னைக்கு வீட்டில் போய் மனப்பாடம் பண்ணுங்க. இது ஒவ்வொரு சீஷனும் அறிந்திருக்க வேண்டிய வசனங்கள். சிலுவையும் தேவ பிள்ளையும். பாருங்க, சிலுவையினால நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா அனுதின சிலுவை. அங்கே பவுல் சொல்றாரு கலாத்தியர் 2:20, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே I have been crucified with Christ. It is no longer I that liveth. நான் பிழைக்கல, இனி நான் அல்ல. அப்படின்னா நான் சுயம் அல்ல, என்னுடைய விருப்பங்கள் அல்ல, என்னுடைய சித்தம் அல்ல. அப்போ அந்த என்ன நம்ம வாழ்க்கையில் இருக்கணும், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் அறிக்கை செய்யணும். முதலாவது கலாத்தியர் 2:20 இன்னைக்கு போய் எல்லாரும் மனப்பாடம் பண்ணணும். அல்லேலூயா. நான் பிழைத்திருக்கிறது எனக்காக தம்மை தாமே ஒப்புக்கொண்டு கொடுத்து குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். 5ஆம் அதிகாரம் 24 வசனத்துல 5:24 சொல்றாரு, கிறிஸ்துவின் உடையவர்கள். எத்தனை பேர் கிறிஸ்துவின் உடையவர்கள்? மற்றவங்களா? கிறிஸ்துவின் உடையவர்கள். சாத்தானுடைய அல்ல, கிறிஸ்துவின் உடையவர்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். Those who belong to Jesus Christ have crucified their flesh with its passions and desires. பாருங்க, ஆசை இச்சைகளை சிலுவையிலே அறையணுமா? ஆசை இச்சைகள், இந்த உலகத்தில் பல காரியங்கள் நம்மை கவர்ந்து இழுக்கிறது, அதை சிலுவையிலே அறையணும். கிறிஸ்துவுடையவர்கள் அனுதினமும் சிலுவையிலே அறையணும். 6:14 அடுத்து 6:14 சொல்றாரு, நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டுவதற்காக அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறைந்து இருக்கிறேன். பாருங்க, 3 காரியங்கள் போட்டிருக்கு. 2:20 சுயத்தை சிலுவையில் அறைஞ்சிட்டேங்கிறார். 5:24 மாம்சமும் அதன் ஆசை இச்சையெல்லாம் சிலுவையில் அறைஞ்சாச்சு. இங்க உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, உலகமும் சிலுவை எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கு. பாருங்க, உலகம் மாமிசம் சுயம் எல்லாத்தையும் சிலுவையில் அறைஞ்சிட்டா அப்பதான் பரிசுத்தமா வாழ முடியும். அல்லேலூயா. பரிசுத்த வாழ்க்கை ஒரு சவாலான வாழ்க்கை. ஆனா பரிசுத்த வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ளும் பொழுது அதுலதான் மகிழ்ச்சியே இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு தேவ மனிதன் சொல்கிறார், ஹோலி லைஃப் இட்ஸ் a jolly life அப்படின்னு சொல்லி. பரிசுத்த வாழ்க்கை மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை. அது ஆண்டவரை நம்ம பரிசுத்தப்படுத்துகிறார். ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் போது நம்ம பரிசுத்தமாக வாழ முடியும். டெய்லி சரண்டர். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிங்க. ஆண்டவரே, இன்றைக்கு என்னை பரிசுத்தமாக பாதுகாத்துக் கொள்ளும். பரிசுத்தமாக வாழ்வதற்கான பலனை, உன்னத பலனை, பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் பலனை எனக்கு தருவீராக என்று சொல்லும் போது கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. உங்களுடைய நாவு பரிசுத்தமாக இருக்க வேண்டும், உங்களுடைய உடை பரிசுத்தமாக இருக்க வேண்டும், உங்களுடைய எண்ணங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், உங்களுடைய ஆசைகள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், உங்களுடைய செயல்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஆங்கிலத்தில் எப்படி எழுதி வைத்திருக்கிறேன், your holiness, our holiness should reflect in our attire, action, affection, attitude, appetites. நம்முடைய விருப்பங்கள், ஆசைகள், எண்ணங்கள், நோக்கங்கள், செயல்கள், உடை எல்லாவற்றிலும் பரிசுத்தத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தேவன் விரும்புகிற பரிசுத்தம். அல்லேலூயா. ஆகவே தினசரி பரிசுத்தம். எல்லாம் சொல்லுங்க, தினசரி பரிசுத்தம். ஆக தினசரி நம்மை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்க வேண்டும். தினசரி நம்முடைய சரீரங்களை ஆண்டவருடைய பலிபீடத்தில் வைக்க வேண்டும். அப்படிதான் தினசரி பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியும். அல்லேலூயா. டெய்லி பியூரிட்டி. நான்காவதாக 4வது பிளான் என்ன? டெய்லி பிரைஸ். தினமும் கர்த்தரை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரை துதிக்க வேண்டும். இதெல்லாம் டெய்லி செய்யக்கூடிய டெய்லி பிளான் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். 145ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா 145:2 Psalm 145:2 அங்கே போடப்பட்டிருக்கிறது, எவ்ரி டே ஐ வில் பிரைஸ் யூ. நாடோறும் உம்மை ஸ்தோத்திரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன் என்று அங்கே சொல்லப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். 2 நாளாகமம் 30ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் 2 நாளாகமம் 30:21 அங்கே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தேவ ஜனங்கள் எல்லாரும் கூடி பஸ்காவை ஆசரித்தார்கள். அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, தினம் தினம் கர்த்தருக்கென்று பேரோசையாய் தொனிக்கும் கீத வார்த்தைகளால் கர்த்தரை துதித்துக் கொண்டிருந்தார்கள். தினம் தினம் கர்த்தரை துதித்துக் கொண்டிருந்தார்கள். எவ்ரி டே they were praising the Lord. தினம் தினம் கர்த்தரை துதித்தார்கள். பாருங்க,
ஆண்டவரை துதிக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் துதியின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. துதித்தல் அவருக்கு பிரியமானது. ஆண்டவரை புகழ வேண்டும். இன்னைக்கு எத்தனையோ மக்கள் பூஜை பண்றாங்க, அந்தந்த தெய்வங்களுக்கு என்னெல்லாமோ துதி பாடுறாங்க. ஆனா நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் ஒருவரே துதிக்கு பாத்திரராக இருக்கிறார். He alone is worthy of worship. அவர் ஒருவரே துதிக்கு பாத்திரர். ஆகவே அவருக்கு எவ்வளவு துதியை செலுத்த முடியுமோ செலுத்த வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் துதிக்கிறவர்கள். ஆதி திருச்சபை குறித்து சொல்லும் பொழுது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தில் அவர்கள் தினந்தோறும் கர்த்தரை துதித்து எல்லாரிடத்திலும் தேவ தயவு பெற்றிருந்தார்கள். தினந்தோறும் கர்த்தரை துதித்தார்கள். Every day they were praising the Lord என்று அங்கே போடப்பட்டிருக்கிறது. நல்ல சந்தோஷமா ஆண்டவரை துதிக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவரை துதிக்கணும். உங்க வாழ்க்கையில நன்றி செலுத்தணும். ஆண்டவருக்கு தினந்தோறும் நன்றி செலுத்தணும். நேத்தினத்தில் ஒரு கொட்டேஷன் ஒன்று பார்த்தேன். அதில் என்ன போட்டிருந்துச்சுன்னா, நீங்க பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்காக நீங்க நன்றி செலுத்தினீங்கன்னா அது ஒரு நன்றி அறிதல். ஆனா பெற்றுக்கொள்ளாத ஆசீர்வாதத்துக்காகவும் இனிமேல் வரப்போகிற காரியத்துக்காகவும் இப்போவே முன்கூட்டியே நீங்கள் கர்த்தரை துதித்தீங்கன்னா அதான் விசுவாசம். ஹல்லேலூயா. நீங்க விசுவாசத்தோடு ஆண்டவரை துதிக்கணும், நன்றி செலுத்த வேண்டும். ஆண்டவரை துதிக்கிறதுக்கு ஏராளமான காரியங்கள் உண்டு. ஆண்டவர் செய்த நன்மைகளை துதிக்கலாம், வாக்குத்தத்தங்களுக்காக துதிக்கலாம், தேவன் தந்த ரட்சிப்பிற்காக துதிக்கலாம், அவருடைய சிருஷ்டிப்புகளை கருதி நோக்கி பார்த்து ஆண்டவரை துதிக்கலாம், ஆண்டவர் செய்த மகத்தான அற்புதங்களை நினைத்து ஆண்டவரை துதிக்கலாம். எவ்வளவோ காரியங்கள் இருக்கிறது. செலிப்ரேட் காட், பிரைஸ் காட் எவ்ரி டே. துதிக்கிறதுலே பெரிய விடுதல் நமக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. துதிக்கும் போதே ஆரோக்கியமும் கிடைக்குதான், மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். அப்படி தானே? there is something therapeutic. பாருங்க, ஒரு ஆரோக்கியம், சுகத்தை தருகிற வல்லமை அந்த மகிழ்ச்சி, சந்தோஷம் துதிக்கு இருக்கிறது. ஆகவே நீங்களும் நானும் கர்த்தரை தினமும் துதிக்கணும். ஹல்லேலூயா. நேரம் எடுத்து துதிங்க, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அது டெய்லி பிராக்டிஸா நம்ம வாழ்க்கையில மாறணும். சங்கீதக்காரன் ஒரு சங்கீதத்தில் எப்படியாக சொல்றான், 119ஆம் சங்கீதம் 164ஆம் வசனத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது, ஒரு நாள்ல 7 தடவை துதிப்பேன்னு சொல்றான். எத்தனை தடவை? 7 தடவை. 7 times a day I will praise you. 7 தடவை கர்த்தரை துதிப்பேன். ஆகவே உங்க வாழ்க்கையில துதி தினசரி காரியமா மாறட்டும். ஹல்லேலூயா. கர்த்தரை ஆராதிப்பதற்கு பொழுது ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் கூடி வந்து கர்த்தரை துதிக்கிறது நல்லது. ஆனா ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைகள் கர்த்தரை துதிக்க பழக வேண்டும். ஹல்லேலூயா. ஐந்தாவது ஆண்டவர் தருகிற பிளான் என்ன சொன்னா வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 5:42 அங்கே போட்டிருக்கு, தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் இயேசுவே கிறிஸ்துவென்று அவர்கள் பிரசங்கித்தார்களாம். தினந்தோறும். அப்போ இல்ல என்ன சொல்ல விரும்புறேன்னா, தினசரி சுவிசேஷம், தினசரி ப்ராக்ளமேஷன், டெய்லி ப்ராக்ளமேஷன். பாருங்க, சுவிசேஷம் தான் நீங்க போய் தெருவில் நின்று பிரசங்கம் பண்றதோ அப்படின்னு இல்லை. ஏதோ ஒரு விதத்தில் தேவனுடைய அன்பை ஒவ்வொரு நாளும் நீங்கள் விளங்க போறணும். ஹல்லேலூயா. எக்ஸ்பிரஸ் தி லவ் ஆஃப் காட் டு சம்படி ஆன் a daily basis. தேவ அன்பை ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்துங்கள். ஆதி திருச்சபை மக்கள் தினந்தோறும் அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்தார்கள். பாருங்க, ஒரு வசனத்தை நான் சொல்ல விரும்புறேன், இதோட நீங்க சேர்த்துக்கலாம். அந்த 5வது பாயிண்ட் கீழாவே எபிரேயர் 3:13 இப்படியாக வாசிக்கிறோம், இன்று எண்ணப்படவளவும், as long as it is called today. இன்று அப்படின்னு இருக்குன்னா எண்ணப்படவளவும், நாடோறும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள், exhort one another அப்படின்னு போட்டிருக்கு. ஏதாவது விதத்துல மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. எக்ஸாட் அப்படிங்கும் போது சிலரை பாராட்டலாம், சிலரை மெச்சிக்கொள்ளலாம், சிலரை உதவி செய்யலாம். ஏதாவது ஒரு விதத்துல கிறிஸ்துவின் அன்பை நீங்க கொடுங்க, மற்றவங்களுக்கு பார்க்கணும். நம்ம எல்லாரும் சுவிசேஷகர்கள். எல்லாம் சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ஒரு சுவிசேஷகி, சுவிசேஷகர். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் யார்தான்? இவாஞ்சலிஸ்ட் காலிங் தனியா இருக்குது, சுவிசேஷ அழைப்புங்கிறது. ஆனா ஒவ்வொரு கிறிஸ்தவனுமே சுவிசேஷ ஊழியம் செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சுவிசேஷ ஊழியங்கிறது அது தனி அழைப்பா இருக்கலாம், அற்புத அடையாளங்களோடு கூட பெரிய அளவுல செய்யறது. ஆனால் ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கு ஆண்டு கொடுத்த கட்டளை, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை பிரசங்கம். மார்க் 16:15 வாசிக்கிறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளை என்ன?
நீங்கள் எல்லா இடத்துக்கும் போய் சுவிசேஷத்தை, சர்வ சிருஷ்டிக்கு சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை. அப்ப எவ்ரி கிறிஸ்டியன் இஸ் an evangelist. நீங்க யாரு? நீங்க பக்கத்துல சொல்லுங்க, நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட் அப்படின்னு சொல்லுங்க. பல நாட்களுக்கு முன்பாக ஒரு கான்ஃபரன்ஸ்ல அட்டெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அவர் பேசுனது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் என்ன சொன்னார்னா, ஒவ்வொரு கிறிஸ்டியனுக்கு முன்னாடி அவங்க செய்யற வேலைக்கு முன்பாக இவாஞ்சலிஸ்ட் அப்படிங்கிறத போட்டுக்கணுமா. இப்போ சிஸ்டர் உட்கார்ந்து இருக்கிறாங்க, அவங்க நர்ஸ், அதுக்கு முன்னாடி என்ன போட்டுக்கணும்னா இவாஞ்சலிஸ்ட் நர்ஸ் அப்படின்னு போட்டுக்கணும். அப்போ டாக்டர் அப்படின்னா இவாஞ்சலிஸ்ட் டாக்டர். என்ஜினியர்னா என்னது? இவாஞ்சலிஸ்ட் என்ஜினியர். இல்லப்பா நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் அப்படின்னா இவாஞ்சலிஸ்ட் ஸ்டூடெண்ட். யூ ஆர் an evangelist in the college or school you are studying. நீ தான் யாரு? அந்த இடத்துல ஒரு சுவிசேஷக. அப்போ ஆண்டவர் நம்ம வைக்கிற ஒவ்வொரு இடத்திலும், ஒவ்வொரு வேலையிலும் ஆண்டவர் பல பொறுப்புகளை தரார். we have many vocations, callings. நம்ம பல அழைப்புகள் இருக்கிறது, பல விதமான வேலைகள் நம்ம செய்கிறோம். ஆனா அதுல பிரதானமான செய்ய வேண்டியது, அது பணம் சம்பாதிப்பதற்காகவோ உங்க வாழ்க்கையை உயர்த்திக் கொள்வதற்காக அதல்ல, ஆண்டவரை அதில் மகிமைப்படுத்துவதற்காக. ஹல்லேலூயா. நீங்க கிளர்க்கா இருக்கலாம், நீங்க ஒரு டிரைவரா இருக்கலாம், நீங்க ஒரு மெக்கானிக்கா இருக்கலாம், எல்லாம் முன்னாடி போட்டுக்கணும் இவாஞ்சலிஸ்ட் மெக்கானிக். ஹல்லேலூயா. வரவங்களுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்? சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏதாவது ஒரு விதத்துல மற்றவர்களுக்கும் நமக்கு ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும். நம்ம டிமாண்ட் பண்றவங்களா இருக்கக்கூடாது, அன்பை வெளிப்படுத்துறவர்களா இருக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையில அந்த காரியம் நீங்க பழகிட்டீங்கன்னு சொன்ன நம்ம எல்லாம் இவாஞ்சலிஸ்டா மாறிடுவோம். ஹல்லேலூயா. சபையில் இருக்கிற ஒவ்வொரு இவாஞ்சலிஸ்ட் நீங்க என்ன செஞ்சாலும் உங்க முன்னாடி போட்டுங்க. ஒரு நீங்க நான் எங்கேயுமே வேலை பார்க்கல, ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கிறேன் அப்படின்னா இவாஞ்சலிஸ்ட் ஹவுஸ் ஒய்ஃப் போங்க. நீங்க யாரு? ஹவுஸ் ஒய்ஃப். அங்கேயே என்ன பண்ணலாம்? சில வீட்டு புருஷர்கள் ரட்சிக்கப்படாத புருஷர்கள் இருப்பாங்க, அவங்களை ஆதாயப்படுத்துறதுக்கு உங்களை நீங்க முதல்ல இவாஞ்சலிஸ்டா இருக்கணும். அப்புறம் பக்கத்து வீட்டில் evangelist, whatever you are doing, whatever your vocation may be, your primary calling is an evangelist. Hallelujah. நீங்க ஆண்டவருக்காக சுவிசேஷ பணியை நீங்க செய்யணும். இன்னைக்கு இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் ஒரு தீர்மானம் பண்ணுங்கள், ஆண்டவருக்கு சாட்சியாக சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு. ஒவ்வொரு நாள் நீங்க பண்ணுகிற ஜெபங்கள்ல ஒன்று என்ன இருக்கணும்னா, make me a blessing to someone today Lord. என்னை யாராவது ஒருத்தருக்காவது என்னை ஆசீர்வாதமாக மாற்று. ஹல்லேலூயா. அது உங்க குடும்பத்திலே இருக்கலாம், இல்லாட்டி பக்கத்தில் இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம், போகிற இடங்கள்ல இருக்கலாம், நீங்கள் ட்ராவல் பண்ணுற பஸ்ஸில் இருக்கலாம், சபையில் இருக்கிற ஏதோ ஒரு இடத்துல, லார்ட் மேக் மீ a blessing to someone. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு நாள் முடியும் போது, ஆண்டவரே இந்த நபருக்கு என்னை ஆசீர்வாதமாக மாற்றினீங்க, இந்த நபரை உற்சாகப்படுத்துவதற்கு என்னை பயன்படுத்தினீங்க, இந்த நபருக்கு ஆண்டவரை ஏதோ ஒரு உதவி செய்ய எனக்கு பயன்படுத்தினீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்ல தெரிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. மேக் மீ a blessing to somebody. நீ ஜெபம் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு நாளும் யாராவது ஒருத்தருக்காவது நீ ஆசீர்வாதமாக மாற்றும் என்று சொல்லும்போது கர்த்தர் அதுக்கான வழியை ஆண்டவர் திறப்பார். Seek for an opportunity to show the love of Christ. ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பை தேடுங்கள், வாய்ப்பை தேட வேண்டும். ஆண்டவருடைய அன்பை எப்படி நான் வெளிப்படுத்தலாம், அதுக்கான வாய்ப்புகளை கேட்கும் பொழுது ஆண்டவர் வாய்ப்புகளை ஆண்டவர் தருவார். ஆகவே ஆதி திருச்சபை பட்டிருக்குது, அது தினந்தோறும் செய்தார்கள், தினந்தோறும் சபை வளர்ந்தது. அப்போஸ்தலர் 2:47 வாசிக்கிறோம், ரட்சிக்கப்படவில்லை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அப்போஸ்தலர் 16:5 சொல்கிறது, தினந்தோறும் சபை வளர்ந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. every day church grew daily. every church grew daily in numbers. எண்ணிக்கையிலே தினந்தோறும் வளர்ந்தது என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. சபைகள் நாளுக்கு நாள் பெரியன. ஆகவே நீங்களும் நானும் ஆண்டவருக்காக செயல்பட வேண்டும். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப 5-fold டெய்லி பிளான் எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவர் கொடுக்கிற இது 5 ஆண்டு திட்டம் கிடையாது, தினசரி 5 திட்டங்கள். என்னென்ன திட்டங்கள் சொல்லுங்க? டெய்லி பைபிள். ஹல்லேலூயா. டெய்லி பிரிசெப்ட்ஸ் அப்படின்னா அது ஸ்கிரிப்சர்ஸ், ஆண்டவருடைய வசனம். தினசரி ஜெபம், தினசரி பரிசுத்த வாழ்க்கை, தினசரி கர்த்தரை துதிக்கிற அனுபவம், தினசரி ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பது. ஹல்லேலூயா. வார்த்தையினால் மாத்திரமல்ல, வாழ்க்கையின் மூலமாக சுவிசேஷத்தை அறிவிக்கணும். வார்த்தையினாலே, டிராக்ட் மூலமாக, என்னமாக நற்செயல் மூலமாக, நற்கிரியைகள் மூலமாக, நல்ல வார்த்தைகள் மூலமாக கிறிஸ்துவை நீங்கள் வெளிப்படுத்தணும் டெய்லி. ஹல்லேலூயா. இத்தனை பேர் செய்ய போறீங்க? ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இன்னும் ஒரு சில காரியங்களை மாத்திரம் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் தினசரி காலைதோறும் சில காரியங்களை செய்கிறார். ஒரு 5 காரியத்தை மாத்திரம் ஒரு 5 நிமிடத்தில் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். காலைதோறும் நான் சொல்ற அந்த வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னா காலைதோறும் அப்படிங்கிறது இருக்கும். காலைதோறும், எவ்ரி டே, மார்னிங் பை மார்னிங், கர்த்தர் அளிக்கும் 5 ஆசீர்வாதங்கள். முதலாவது வாசிங்க, யோபு 7:18 வசனத்தை வாசிங்க. யோபு 7:18 அங்கே போடப்பட்டிருக்கிறது, காலைதோறும் அவனை விசாரிக்கிறதற்கும் நிமிஷந்தோறும் அவனை சோதிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம். அதே தான் நீங்க
சங்கீதம் 8:4 சங்கீதம் 144:3 போடப்பட்டிருக்கிறது. காலைதோறும் அவர் விசாரிக்கிறாரா, நம்ம என்ன பண்றாரா? டெய்லி கேர். ஆண்டவர் காலைதோறும் நம்மை விசாரிக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை விசாரிக்கிற ஆண்டவர். God cares for us daily. God is concerned about us on a daily basis. காலைதோறும் பாருங்க, அது ஏதேன் தோட்டத்திலிருந்தே ஆண்டவர் செய்கிறார். காலைதோறும் பகலின் குளிர்ச்சியான வேலையில் ஆண்டவர் ஆதாமை விசாரிக்க வந்துடுவார். ஹல்லேலூயா. ஆதாமே, எப்படி இருக்கிற இன்னைக்கு? நல்லா தூங்குனியா ராத்திரி? நல்லா சுகமா இருக்கிறியா? இப்போ ஒரு நாள் பார்க்குறாரு, ஆளே காணோம். எங்கடா போனா? ஆதாம காணும் தேடுறாரு. ஆதாமே எங்க இருக்கிற அப்படிங்கிறார். ஆண்டவர் சிஸ்டத்திலிருந்து ஆண்டவர் ஆதாம விசாரிச்சுட்டு வந்தார். நல்லா இருக்கியா? எல்லாம் சாப்பாடு பழம்லாம் சூப்பராக இருந்துச்சா? இன்னைக்கு நல்லா சாப்பிட்டு திருப்தியா இருந்தியா? நல்லா தூங்குனியா? நல்லா வேலை செய்தியா? எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறார். ஒரு நாளை பார்த்தியா ஆண்டவர் பார்க்குறாரு, ஆதாம ஆளையே. ஆண்டவர் பார்க்குறாரு, ஆதாமே எங்க இருக்கிற அப்படிங்கிறாரு. பாருங்க, ஒளிஞ்சிக்கிட்டு அவன் போய் அந்த ஆண்டவர் தேடி வர்றாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் தினசரி நம்ம விசாரிக்கிறவர். ஹல்லேலூயா. அதான் அங்கே யோபு பக்தன் சொல்கிறான், காலைதோறும் அவனை விசாரிக்கிறார். He cares for man daily என்று போடப்படுகிறது. ஹல்லேலூயா. உங்களை விசாரிக்கிறவர். அதான் வேதம் சொல்கிறது தெளிவாக. பேதுரு எழுதுகிறார், 1 பேதுரு 5:7 அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்க கவலைகள் எல்லாம் அவர் உங்களை இறக்கி வைத்து விடுங்கள். ஹல்லேலூயா. Cast all your cares upon him for he cares for you. ஆண்டவர் உங்களை விசாரிக்கிறார், தினசரி விசாரிக்கிறார். அவர் உங்களோடு பேசுகிறார். ஆண்டவரே சொல்லுங்க உங்க காரியத்தை. உங்களை விசாரிக்கிறார். காலைதோறும் நம்ம விசாரிக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, காலைதோறும் என்னை விசாரிக்கிற தேவன். இரண்டாவதாக காலைதோறும் போஷிக்கிறார். காலைதோறும் போஷிக்கிறார். எக்ஸோடஸ் யாத்திராகமம் 16:4 இப்படியாக, இல்லை முதலாவதாக 21 வாசித்தீங்கன்னா, யாத்திராகமம் 16:21 அதை விடியற் காலந்தோறும் காலைதோறும் அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக அவர்கள் சேர்த்தார்கள், மன்னாவை சேர்த்தார்கள். தினந்தோறும் அவர்களுக்கு ஆண்டவர் மன்னாவை கொடுத்தார். அங்கே 4 ஆண்டவர் சொல்றாரு, 4 16 கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். 16 நான் வாசிக்கிறேன், ஒவ்வொரு நாளும் அவர்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றாரு. ஒவ்வொரு நாளும் டெய்லி ஆண்டவர் என்ன பண்ணாரா? மன்னாவை கொடுத்துக்கிட்டே இருந்தார். ஹல்லேலூயா. 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 10 வருஷம் இல்லை, 20 வருஷம் இல்லை. அவர்கள் கானானுடைய விளைச்சலை அங்கே புசிக்கிற மட்டும் வனாந்திரத்திலே அவர்களுக்கு போஷித்து கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. ஒரு நாள் கூட மன்னா குறையாம போகல. ஆண்டவர் மன்னாவினால் போஷித்தார், வானத்தின் அப்பத்தினாலே போஷித்தார். ஆகவேதான் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசு கர்த்தருடைய ஜெபத்தில் நமக்கு சொல்லிக் கொடுத்தது என்ன? அன்றன்றைக்குள் ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி ஆண்டவர் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். ஆண்டவர் நம்மை போஷிக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. காகங்கள் எல்லாம் ஆண்டவர் அன்னன்னைக்கு போஷிப்பதற்காக கர்த்தரையே நோக்கி பார்க்கின்றனவா? ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் காகங்களை, மிருகங்களை போஷிக்கிறவர். உங்களை போஷிப்பார மாட்டாரா? காலைதோறும் நம்மை போஷிக்கிறவர். ஹல்லேலூயா. Every day, morning by morning, he provides for our needs. வேதத்தில் வாசிக்கிறோம், ஜெப ஜனங்களை ஆண்டவர் போஷித்தார். மூன்றாவதாக புலம்பல் 3:22-23 வாசிக்கிறோம். புலம்பல் 3:22-23 அங்கே போடப்பட்டிருக்கிறது, நாம் நிர்மலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே, காலைதோறும் அவைகள் புதியவைகள். ஹல்லேலூயா. காலைதோறும் பாருங்க, மார்னிங் பை மார்னிங், எவ்ரி டே மார்னிங், his mercies or his grace is new. ஆண்டவருடைய கிருபைகள் புதியவைகள். ஹல்லேலூயா. ஆண்டவர் காலைதோறும் டெய்லி mercies. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகளை தராரு. நீங்க ஆண்டவருடைய சமூகத்திலே போகும் பொழுது, ஆண்டவருடைய வசனத்தை வாசித்து ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரை துதிக்க தினமும் பழகும் பொழுது, ஆண்டவர் புதிய கிருபை உங்களுக்கு தராங்க. ஹல்லேலூயா. நேற்றைய கிருபை அல்ல, இன்னைக்கு புதிய கிருபை. இன்னைக்கு அந்த கிருபை மூலமாக பலனை பெற்றுக் கொள்கிறோம். அந்த கிருபை மூலமாக ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம். காலைதோறும் ஆண்டவர் கிருபை அளிக்கிறார். டெய்லி mercies. உங்க வாழ்க்கையிலே புதிய கிருபைகளை ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. காலைதோறும் தரார். ஹல்லேலூயா. இவர் அற்புதமா போட்டுருக்கு பாருங்க, காலைதோறும், மார்னிங் பை மார்னிங், எவ்ரி டே. அப்ப முதலாவதாக காலைதோறும் விசாரிக்கிறார், காலைதோறும் போஷிக்கிறார். மூன்றாவது காலைதோறும் கிருபை அளிக்கிறார். நாலாவதாக காலைதோறும் ஞானம் தரார். ஞானம் பாருங்க, ஏசாயால ஒரு வசனம் இருக்கிறது இப்படியாக, 50:4 இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தறினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார்,
கற்றுக்கொள்கிறவளை போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எழுப்பி எனக்கு கல்விமானி நாவ தரான். அப்பா நீ இன்னைக்கு இந்த காரியெல்லாம் செய்யணும், இங்கெல்லாம் போகணும், இந்த தீர்மானம்லாம் எடுக்கணும். ஆகவே உனக்கு என்ன பண்றேன், அங்க இங்கிலீஷ்ல நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன்ங்கிற மொழிபெயர்ப்பில் இப்படி போட்டிருக்கு, மார்னிங் பை மார்னிங் he wakes me and opens my understanding to do his will. The sovereign Lord has given me his words of wisdom. இந்த ஆண்டவர் எனக்கு ஞானமுள்ள வார்த்தைகளை தினமும் தராராம். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம், நீங்க பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. தினசரி தேவ சமூகத்துக்கு போகும்போது அந்த ஞானமுள்ள வார்த்தைகளை ஆண்டவர் தரார். காலைதோறும் ஞானம் தருகிறார். டெய்லி விஸ்டம். ஒவ்வொரு நாள் நமக்கு விஸ்டம் தேவைப்படுது. ஹல்லேலூயா. அறிவு நிறைய இருக்கலாம், புத்தகத்தை படிச்சு அறிவு வச்சிருக்கலாம், ஆனா டெய்லி இன்னைக்கு அந்த அறிவை அப்ளை பண்றதுக்கு எனக்கு என்ன வேணும், ஞானம் வேணும். ஹல்லேலூயா. பாருங்க, சில சின்ன காரியம்தான் ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துடும். செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய தைலத்தை என்ன பண்ணுமா, நாரிப்போ. ஒரு சின்ன ஈ தான், அது எல்லாத்தையும் நாரிப்போடும். ஒரு சின்ன தவறான காரியம் பல பிரச்சனைகளை கொண்டு வந்து விடுகிறது. ஆகவே ஒவ்வொரு நாளும் நமக்கு பல காரியங்கள், வாட் ஷுட் ஐ டூ, இன்னைக்கு நாம் என்ன செய்யணும், என்ன தீர்மானம் எடுப்பது, என்ன காரியங்களை சாய்ஸஸ் ஐ ஷுட் மேக் என்பது குறித்து பல காரியங்களுக்கு நமக்கு ஞானம் தேவைப்படுகிறது. காலைதோறும் கர்த்தர் ஞானத்தை தருகிறார். ஹல்லேலூயா. நீங்க முதல்ல சொன்ன 5 காரியத்தை ஒழுங்கா செஞ்சீங்கன்னா காலைதோறும் உங்களுக்கு ஞானம் தருவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஞானம் தருகிற தேவன். இன்னொரு காரியம் சொல்லி முடிச்சிடுறேன். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, செப்பனியா 3:5 வேதம் சொல்கிறது, காலைதோறும் தம்முடைய நியாயத்தை விளங்கப்படுகிறார். காலைதோறும் தம்முடைய நியாயத்தை விளங்கப்படுகிறார். Day by day, he hands down justice and he does not fail அப்படின்னு போட்டிருக்குது. காலைதோறும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நியாயத்தை விளங்க பண்ணுவார். உங்களுக்கு தேவையான நியாயத்தை ஆண்டவர் கட்டளையிடுவார். நாம் அநீதி நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்க பார்த்தாலும் அநியாயங்கள் இருக்கிறது. ஆனா தேவ பிள்ளைகளுக்காக நியாயம் செய்கிற கர்த்தர் உங்களுக்காக நியாயத்தை விளங்க பண்ணுவார். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவரை டெய்லி தேடும் பொழுது உங்க வாழ்க்கையில டெய்லி நியாயம் கிடைக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் தவறான காரியங்களை நம்மை சிக்கிக்கொள்ளாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். God has his own way of dealing with injustices. பல தீமைகள், அநீதிகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற உலகத்தில் இருக்கிறோம். ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கோ அவர் காலைதோறும் நியாயம் கிடைக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. நியாயத்தை விளங்க பண்ணுவார் என்று போடப்பட்டிருக்கிற அந்த வாக்குத்தத்தமாக நீங்கள் பிடித்து ஆண்டவரை கேட்கலாம். ஆண்டவரே, காலைதோறும் புதிய கிருபைகள் தருவேன்னு சொன்னீங்களே, காலைதோறும் உம்முடைய நியாயத்தை விளங்க பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறேன். இந்த காரியத்தில் உம்முடைய நியாயத்தை விளங்க பண்ணும் என்று சொல்லும்போது கர்த்தர் விளங்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அவன் பாருங்க, பல காரியத்தை ஆண்டவர் காலைதோறும் செய்கிறார். காலைதோறும் புதிய பலனை ஆண்டவர் தருவார். காலைதோறும் ஆண்டவர் பல காரியங்களை வைத்திருக்கிறார். காலைதோறும் விசாரிக்கிறார், காலைதோறும் போஷிக்கிறார், காலைதோறும் கிருபை அளிக்கிறார், காலைதோறும் ஞானம் தருகிறார், காலைதோறும் தம்முடைய நியாயத்தை விளங்க பண்ணுகிறார். இதனை பிறகு இந்த ஆசீர்வாதங்கள் வேணும். ஹல்லேலூயா. அப்போ நீங்க என்ன செய்யணும், தினமும் வேத வாசிக்கணும், தினமும் ஜெபம் பண்ணணும். இது வரைக்கும் ஏதோ அவ்வப்போது வைபவங்கள், சடங்குகள், இப்படிப்பட்ட நேரத்தில், பிரச்சனைகள் நேரத்தில் மாத்திரம் நீங்க பைபிளை திறந்து வச்சு ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு பழகுவான். டெய்லி பிரேயர். ஹல்லேலூயா. டெய்லி பரிசுத்தம், தினசரி பரிசுத்த வாழ்க்கை. தினசரி உங்க வாழ்க்கையை பலிபீடத்தில் வைக்கணும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் அனுதினமும் தகன பலி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தகன பலி எதை குறிக்கிறது? burnt offering. நம்மை ஆண்டவருக்காக இன்றைக்கு அர்ப்பணிப்பது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு நம்மை அர்ப்பணிக்கிறார். ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையில முதலிடத்தை கொடுக்கணுமா, முதன்மையான இடத்தை கொடுக்கணுமா, முழுமையான இடத்தை கொடுக்கணுமா? சொல்லுங்க. முதலிடம், முதன்மையான இடம் அப்படின்னா என்ன? முதலிடம்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ், முதன்மையான பெஸ்ட் பிளேஸ், முழுமையான ஹோல் பிளேஸ் ஆண்டவர் கொடுக்கணுமா? ஹல்லேலூயா. நீங்க கொடுத்து பாருங்க, உங்க வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிக்காம விட மாட்டார். எல்லாம் எளிமையில் இருப்போமா? எல்லாம் எளிமையில் இருப்போம். ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. ரீமா கஷாந்தர லபா ரீமஹந்தர லபா. ஆண்டவர் நல்லவர். நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நாள்தோறும் கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு வாழ்க்கை இந்த ஆண்டிலே கர்த்தர் நமக்கு தயை பாராட்ட விரும்புகிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயை கிடைக்க பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவர். நீ தயை பெறுவாய். ஆதி திருச்சபை மக்கள் எல்லாரிடத்திலும் தயை பெற்றிருந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் தினசரி அநேக காரியங்களை செய்தார்கள். தினசரி கர்த்தரை துதித்தார்கள். தினசரி ஜெபத்திலே அவர்கள் உறுதியாய் தரித்திருந்தார்கள். தினசரி அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே அவர்கள் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஆண்டவருக்கு சேவை செய்தார்கள்.
ஆண்டவர் கொடுத்த திறமைகள் தாளந்துகளை ஆண்டவருக்காக பயன்படுத்தினார்கள். இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய நாம் ஹல்லேலூயா ஞாயிற்றுக்கிழமையை கிறிஸ்தவர்களாக இருப்பதை இன்றோடு விட்டு விடுவோம். கரங்களை வைத்து ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவர் உங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதங்களை காலைதோறும் வைத்திருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை தோறும் அல்ல, காலைதோறும். காலைதோறும் ஞானம், காலைதோறும் கிருபை, காலைதோறும் நியாயம், காலைதோறும் ஆண்டவர் போஷிக்கிறார், காலைதோறும் உங்களை விசாரிக்கிறார். நம்முடைய ஆண்டவர் காலைதோறும் நமக்கு அற்புதங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா நன்றி. ஒவ்வொரு நாளும் புதிய நாளை கர்த்தர் நம்மை காண செய்கிறவர். அந்த நாளை கர்த்தருக்கென்று படைப்போம். ஹல்லேலூயா. உந்தனே விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். உந்தனே விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவனாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். என் ஜீவனாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். கரங்களை வைத்து ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாமங்கள் உமக்கு பிரியமாக வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க. கரங்களை வைத்து சொல்லுவோம். ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உமக்கு மகிமை கொண்டு வர வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாங்கள் உம்மை உயர்த்த வேண்டும். ஆண்டவரே எங்கள் மூலமாக நீர் இந்த உலகத்திற்கு வெளிப்பட வேண்டும் அப்பா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அனுதின கிறிஸ்தவர்களாக அனுதினமும் உம்மை பின்பற்றுகிறவர்களாக கர்த்தர் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் திருச்சபையும் கர்த்தர் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க அப்படியே செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். நீ தருகிற காலைதோறும் நீ தருகிற நன்மைகளை ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்தும், ஆசீர்வதியும். எல்லா துதி கன மகிமை உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானுடைய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்று சதா காலங்கள் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.